பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான், அவனை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது. அவனை குறித்து நீங்க ஜெபிப்பீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரே என்ன அடிச்சிட்டான், ஆண்டவரே அவனை முடிங்க, ஆண்டவரே கொல்லுங்க, ஆண்டவரே போட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கட்டும், ஆண்டவரே கண்ணால பார்க்கணும், ஆண்டவரே. எவ்வளவு பெரிய அவ்வளவு இல்ல. நீங்க நினைக்கிறீங்க அவன் இஸ்லாமிய சகோதரன், அவனுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவன் இந்து சகோதரன், அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவன் குடிகாரன், அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவனுடைய வீட்டுல அவன் அழுகிறதான அழுகை, அவனுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்க. பெரியமானவர்களே, நீங்களும் நானும் மோசேயா மாறாத வரைக்கும் நம்மளால எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற முடியும்? இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு தாங்க நீங்களும் நானும் இருக்கிறோம். எதுக்கு ஆலயத்துல திரள் கூட்டம்? எதற்கு கூட்டமான ஜனங்களை ஒவ்வொரு ஆலயத்திலும் தேவன் கொடுத்திருக்கிறார்? அழிந்து போய் கொண்டிருக்கிறதான அந்த ஆத்துமாக்களை எல்லாம் அவர்கள் பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது. தேவ பிள்ளைங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். பெரியார் நகர் ரட்சிக்கப்படணும், கோவை பட்டணம் ரட்சிக்கப்படணும். கோவை பட்டணத்தை தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணணும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.